இந்த பாசிட்டிவ் எனர்ஜி பற்றி பேசும்போது உப்பு அதுக்கு ஈக்குவலாக பேசுகிறாங்க ஐயா. உப்பு வந்து சில கார்னரில் வச்சா வந்து அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வீட்டுக்கு நிறைய கொடுக்கும் அப்படின்றாங்க. அது எந்தெந்த இடங்களில் வைக்கலாம்? கண்டிப்பாகம்மா. அது நீங்கள் வந்து சாதாரணமாகவே உங்களுடைய பூஜை அறை சொன்னீங்க இல்லையா, அதில் ஒரு பவுலில் போட்டு வச்சிங்கன்னா அது அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் வந்துட்டு அப்சர்வ் பண்ணும். அதுக்காக தான் அது வைக்கிறாங்க. அது வந்து உண்மை தான், அது தவறு இல்லை, அது வைக்கலாம் பொதுவாகவே. இன்னொரு விஷயம், இந்த உப்புன்னு நீங்கள் சொன்னதுனால உங்களுக்கு வந்துட்டு அந்த வீட்டிலன்றதில்ல, இப்போ நம்மளே எங்கேனா போயிட்டு வருவோம் வெளியில், ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனு நம்ம கூட ஏன் அது அந்த துணிக்குள்ளே நம்ம போட்டுக்கிற அந்த துணிக்கு வந்து ஒரு பவர் இருக்குங்கம்மா. அப்சர்வ் பண்ணுற குணம். நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தாலும் அப்சர்வ் பண்ணிடும், பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தாலும் அது அப்சர்வ் பண்ணும். அதனால் அது போயிட்டு வரும்போது நம்ம எங்கே போயிட்டு வரோம், எங்கே என்ன இருக்கும் நமக்கு தெரியாது இல்லைங்களா. வந்த உடனே கல் உப்பு கொஞ்சோண்டு போட்டுட்டு தண்ணியில் குளிக்கும்போது குளிச்சிங்கன்னா அதுக்கே அந்த உப்புக்கே அந்த பவர் இருக்குது, அந்த நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துரும் நம்மக்கிட்ட இருந்து. இது ரொம்ப இதை செய்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றமே தெரியுமா. அந்த கல் உப்புக்கு அவ்வளோ பவர். இப்போ நீங்கள் கேட்டிங்க கல் உப்புக்கு வந்து பவர் இது மாதிரி பண்ணுறாங்களே அதுக்கு பவர் இருக்கா அப்படின்னு. அது உண்மையிலே பவர் இருக்குது. நீங்கள் வந்து சாமியோட ரூம்லேயே நீங்கள் பூஜை அறையிலே வைக்கலாம் ஒரு பவுலில் போட்டு ஒரு கல் உப்பை, நல்லது. அதை தவிர்த்து நம்ம எங்கேயாவது போயிட்டு வரோன்னும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரியாக ஒரு ஃபீல் வரும் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் ஒரு கல் உப்பு போட்டு குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த நெகட்டிவ் உங்களை விட்டு விளைக்கிறதுமா. ஆமாம்.